நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் தோன்றும் சக்தியுடைய கடவுளுக்கு வாகனங்கள் எதற்கு? இந்து சமயம் கூறும் ஒவ்வொரு புராணக் கதையும் ஒவ்வொரு தெய்வ வடிவமும் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டதே ஆகும். மனிதனை சாதாரண நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்துவதே இந்த தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. நமது மதத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் பயணம் செய்வதற்காக அல்ல. உதாரணமாக சிவபெருமானின் நந்தி வாகனம் தர்மத்தின் சின்னமாகும். தர்மம் என்பது பிரதிபலிப்பை எதிர்பார்க்காமல் செயல்படுவது ஆகும். சுயநலமற்ற பக்தன் கடவுள் முன்னால் மண்டியிட்டு நிற்கிறான் என்பதை உணர்த்துவதே லிங்கத்தின் முன்னால் நந்தி படுத்திருக்கும் தோற்றமாகும். நந்தி என்பது தொண்டினை மட்டும் காட்டும் உருவமல்ல, ஜீவாத்மாவின் சின்னமே. காளை எனலாம். கடவுளை நினைக்கும் பக்தன் அவரை தாங்கும் சக்தியை கூட பெறுகிறான் என்பதே நந்தி வாகன தத்துவமாகும். அம்பாளின் வாகன சிங்கம் காட்டப்படுவதிலும் உயர்ந்த தத்துவம் மறைந்துள்ளது. சிங்கம் மற்ற மிருகங்களைப் போல், ஏன் மனிதர்கள் போலவே கூட அடிக்கடி உடல் உறவில் ஈடுபடாது. 12 வருடத்திற்கு ஒருமுறை தான் அதற்கு காம உணர்வு அதிகரிக்கும், இணை சேரும். அதனால் தான் 1 டன் எடையுள்ள காட்டெருமையை கூட ஒரே அடியில் வீழ்த்திவிடும் வலிமை சிங்கத்திற்கு இருக்கிறது. தீய சக்தியான காமத்தை வென்று சிம்மம் போல் இருக்கும் தகுதி உடையவனே அன்னையின் அருகாமையை பெற முடியும் என்பதை காட்டுவதே சிம்ம வாகன தத்துவமாகும். கடவுள் நாத வடிவானவன். நாதம் என்பது ஓசை, ஓங்காரம். ஓங்கார ஓசையிலேயே இறைவன் குடியிருக்கிறான் என்பதை காட்டுவதே முருகனின் மயில் வாகனம். கடவுள் பிரம்மாண்டமானவர். வானம் என்பது அவன் சிம்மாசனம். பூமி என்பது அவர் பாதப்படி என வர்ணனை செய்கிறது கிறிஸ்தவ வேதம். மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கடவுள் சிறியதாகவும் நுணுக்கரிய நுண்ணியதாகவும் இருக்கிறான் என்பதை காட்டுவதே யானை வடிவிலான விநாயக பெருமான். எலியின் மீது இருக்கும் வடிவமாகும். மங்களம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் கம்பீரமான உணர்வுகளாகும். பறவைகளிலேயே கம்பீர தோற்றமுடையது கருடனாகும். அதனால்தான் கருடன் மங்களத்தின் சின்னமாக கருதப்படுகிறான். மங்களம் இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பான் என்பதே திருமாலின் கருட வாகனம் உணர்த்தும் தத்துவமாகும். நம் மதத்தில் காரணமில்லாத எந்த காரியமும் சொல்லப்படுவதில்லை. முப்பெரும் தேவிமார்கள் தாமரை பூவில் வீற்றிருப்பது போல் தோற்றமளிப்பது நமது இதய கமலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக மட்டுமல்ல, சகஸ்ரம் என்ற ஆதாரத்தில் இருப்பதாக காட்டுவது ஆகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.